தமிழ், நாம ஊருக்கு போகணுமா? ஊருக்கா? ஏமா? தாத்தாக்கு நாம வருஷம் வருஷம் படையல் போடுவோம்ல, மறந்துட்டியா? நினைவு நாள் வருதுமா. ஆமாமா, வேலையில சுத்தமா மறந்துட்டேன். நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்பிடுவோம். மா, என்னம்மா? இல்ல, நாளைக்கு ஜனமா கோவிலுக்கு போறாங்க. என்னையும் வர சொல்லிருக்காங்க. நானும் வரேன்னு சொல்லிருக்கேம்மா. அம்மா, அது என்னோட வேலைம்மா. அதான் என்னால நோ சொல்ல முடியல. சரி தமிழ், நீ போயிட்டு வா. அப்போ நீங்க? நான் தங்கச்சிங்களை கூட்டிட்டு தனியா போயிட்டு வந்துடுறேன். ம். என்ன செய் விளையாடிட்டு இருக்கீங்களா? தேனு, ஏய், இதெல்லாம் நீ தொடக்கூடாது. உனக்கு தான் டாய்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு விளையாடு. தேனு, என்ன இதெல்லாம்? லேப்டாப்பு. அப்ப இது போனு. ஏது உனக்கு இதெல்லாம்? லேப்டாப் காலேஜ்ல கொடுத்தாங்க. இந்த காஸ்ட்லி போனு இதுவும் காலேஜ்ல தராங்களா? இல்ல, என் ஃப்ரெண்டு கொடுத்தா. ஃப்ரெண்டு கொடுத்தாளா? காஸ்ட்லி போன் தர அளவுக்கு உனக்கு அப்படி யாரு ஃப்ரெண்டு? அதுவும் புதுசு மாதிரி தெரியுதே. ஏன் கொடுக்க கூடாதா? அவ புது போன் வாங்கிட்டாலாம், அதனால அவளோட பழைய போனை என்கிட்ட கொடுத்துட்டா. தேனு, என்கிட்ட நீ ஏதோ பெருசா மறைக்கிற மாதிரி தெரியுது. உண்மை சொல்லு, உனக்கு யார் இதெல்லாம் கொடுத்தது? நான் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பாவே தான் தெரியுமா? ஏன்க்கா என்ன எப்பவுமே சந்தேகத்தோடயே பாக்குற? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு. நான் காலேஜுக்கே போல, நான் வீட்லயே இருக்கேன். நீ என்ன ஏதாவது ஹோட்டல்லையோ இல்ல ஜவுளி கடையிலயோ கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டுரு. அதானே உன் ஆசை. ஏய், இப்ப அவ என்ன சொல்லிட்டான்னு கோவப்படுற? பின்ன என்னமா, நான் என்னமோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி அவ பேசிக்கிட்டே இருக்கா. காலேஜ்ல யார் கூடயுமே பழக கூடாதா? எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. ச்சே. அம்மா, அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. அவ போக்கே கொஞ்சம் நாளா சரியில்லை. தமிழ், வாங்க வாங்க ஆண்டி, உட்காருங்க. ஜனமா, தமிழ், நீ ரொம்ப அழகா இருக்க. பியூட்டிஃபுல். சூப்பர். ஆமா, வெண்பா இங்க. இதோ வந்துட்டேன். ஹாய் அத்தா, நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. குட். ரியலி? தேங்க் யூ. நீ எங்க இவ்வளவு அவசரமா போற? உனக்கு வர? ஏன் நான் என் அத்தான் கூட வரேன். அந்த கார்ல எல்லாம் இடம் இல்ல. நாங்க 3 பேர் போறதுக்கு இதுல சரியா இருக்கும். ரொம்ப நேரம் போகணும். எனக்கு தூக்கம் வந்தா தூங்க இடம் வேணும். அத்தா, நீங்க என்ன இப்படிதான் சும்மா இருப்பீங்களா? அவளை என்னன்னு கேளுங்க அத்தா. ஹேய் சாம், வெண்பா நம்ம கூட வந்து உனக்கு என்ன பிரச்சனை? வெண்பா, நீ வா போலாம். ஓகே. டிரைவர் அண்ணா, சொல்லுங்க மேடம். காரை அந்த இளநீக்கரை பக்கத்துல நிப்பாட்டிருங்க. சரிங்க மேடம். பேபி, ஆன் தி வேல ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலாம்.
உங்களுக்கு இளநீ வேணும்னா இங்க குடிங்க, இல்லைன்னா நாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம். ம். என்ன இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காளே. சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். என்ன இவளானதான். மீனா, இவ ரொம்ப பண்றா. ஜனாம இருக்கிறதுனால அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, இவளை நம்ம அழைச்சிட்டு வந்திருக்க கூடாது. சோத்துக்கு வழி இல்லாதவங்கிறத கரெக்டா காட்டுறா பாரு. போற இடம் முழுக்க புளியோதரை கொடுக்குறா. தமிழ புளியோதரை பிரியாணி மாதிரி இருக்கு. மச்சான் உனக்கு எப்படி இருக்கு? பிரியாணி மாதிரிலாம் இல்ல, ஆனா நல்லா இருக்கு. புளியோதரை மாதிரி இருக்குல்ல, சாப்பிடு. இது நம்ம தாத்தாவோட ஊராச்சே, இந்த ஊருக்கும் ஜனமாவுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ், ஜனமா இதுதாம்மா நான் பிறந்து வளர்ந்த ஊரு. ரொம்ப வருஷம் ஆச்சு. திரும்ப இன்னைக்குதான் நான் இந்த ஊருக்குள்ள வரேன்.